ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 2/1/2024 செவ்வாய்க்கிழமை, மங்களகரமான சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, சஷ்டி, கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூளமடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் வடக்கு திசையை நோக்கி பயணம் மேற்கொள்வதாக இருப்பவர்கள் சிறிதளவு பரிகாரமாக பாலை அறிந்துவிட்டு செல்லுங்கள். உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். தனுசு லக்னம், இருப்பு 2 நாழிகை 28 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:30 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று மாலை 4 மணி 6 நிமிடங்கள் வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 11:12 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். நாமயோகம் நாள் முழுவதும் சௌபாக்கியம். கரணம் இன்று மாலை 4 மணி 6 நிமிடங்கள் வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 11:12 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது உச்சிதம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் கோரையில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி என்பதால் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானையும் நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகராகிய ஸ்ரீ செவ்வாய் பகவானை வணங்க சுபிட்சங்கள் உண்டாகும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் குரு, சிம்ம ராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் உண்டாகும் நாள். காலையில் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார். 6ஆம் இடமாகிய பகைரோன லோகஸ்தானத்துக்கு சாயந்தரம் போயிடுறார். அப்படியே ராசி மாறிடுறார். கட்சி மாறல, ராசி மாறுறார். அதனாலேயே காலையில் ஒரு உற்சாகம் இருக்கும், சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் ஒரு தகவல் இனிமையாக வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் மன மகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட வெண்மை வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் உற்சாகமும் உண்டாகும் நாள். காலையில் சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கனால ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கும். சாயந்தரம் அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். உற்சாகம் அதிகரிக்கும். அதனால் இன்னைக்கு அற்புதமான நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும்.
உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விரும்பி இடமாற்றம் கிடைத்து மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நடைபெறும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சிறுதூர பயணம் ஏற்படலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் மாலையில் மகிழ்ச்சியும் உண்டாகும் நாள். அற்புதம் அற்புதம். காலையில் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு நாள். அதே அவர் சாயந்தரம் அப்படியே சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார். மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனசுல தைரியம் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை கூடும். எடுக்கிற காரியங்களை அருமையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில தகவல்கள் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆதாயமும் மாலையில் தைரியமும் உண்டாகும் நாள். ஆதாயம் வந்தாலே தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. மணிப்பர்ஸில் பைசாவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம இருந்த இடத்த விட்டு எழுந்திருக்கவே மாட்டோம். அதே சமயம் பர்ஸு ஃபுல்லாக பைசா இருக்குது அப்படின்னா, ஆஹா, தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வருமா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு அற்புதமான நாள். அதுக்காக தான் சொல்கிறேன், இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் காலையில் இருக்கார். ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். சாயந்தரம் அவர் அப்படியே ராசி மாதிரி சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். தைரியம் அதிகமாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதமே இல்லை என்ற அளவுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். சந்தோஷம் சந்தோஷம். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். தனவரவு தாராளமாக வருவதால் மனம் மகிழத்தானே செய்யும். அதே சமயம் உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில தகவல்கள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் உண்டாகும் நாள். சூப்பர். ஏன்னா வீண் அலைச்சல் இல்லை பதில, இன்னைக்கு ஆதாயமான அலைச்சல் தான். அதனால அலைச்சலாக பார்க்காம சந்தோஷமாக பாருங்க. அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்குமே தவிர சுமையாக இருக்காது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் தள்ளி போகிறதே என்று கவலையோடு காணப்படுவீர்கள். கவலைப்பட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் ஒருவித சிறு குழப்பம் தோன்றி மறையும். வெளிநாட்டில் வசிக்கும் மாணவர்கள் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் உண்டாகும் நாள். அற்புதங்க, அற்புதம் அற்புதம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும்.
எதிர்பார்க்கிற ஒரு சில உயர்வுகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான வாய்ப்புகள் வந்து அலைமோதும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் பல வண்ணம் வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் உண்டாகும் நாள். காலையில் அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். குருவோட பார்வையை வாங்கிட்டு சந்தோஷம் இருக்கும், செலவும் இருக்கும். அதே சமயம் அவர் அப்படியே சாயந்தரம் ராசி மாறி உங்களோட ஜென்மராசிக்கு வந்துடுறார். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஏன்னா கூடவே கேதுவும் இருக்கார். அதனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கவனமாக இருக்கணும். இருந்தாலும் இன்னைக்கு காலையில் சந்திர பகவான் 12ஆம் இடமாகிய அயனசயன போகஸ்தானத்தில் இருக்கனால ஒரு சந்தோஷம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் இடமாற்றம் அருமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக அபிவிருத்திகரமாக நடைபெறும். மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வதால் ஆசிரியர்களிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில தகவல்கள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் உண்டாகும் நாள். 50-50. என்ன அப்படின்னா, காலையில் சந்திர பகவான் லாபஸ்தானத்தினால ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுப்பார். உழைக்கிறதுக்கு ஏற்றபடி தான். அதுக்காக உழைக்காமையே ஒரு வரவு வரணும்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இன்னும் வரல. அதனால நீங்கள் என்ன அளவுக்கு உழைக்கிறாலோ அந்த அளவுக்கு ஒரு வருமானம் வந்து சேரும். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். செலவு வைப்பார். வரவு செலவு என்ன பண்ணணும்? வரவு எட்டனா செலவு பத்தனான்னு வச்சுக்கப்படாது. வரவு எட்டனா செலவு எட்டனானே வச்சுக்கோங்க, பரவாயில்ல, தப்பு கிடையாது. அதே சமயம் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷ தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எனும் சிகப்பு வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் உண்டாகும் நாள். காலையில் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கிறனால ஒரு பொறுப்பை கொடுப்பார். அவரே ராசி மாறி 11ஆம் இடமாகிய சாயந்தரம் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஒரு சிறப்பை கொடுத்துருவார். அதனால பொறுப்பை தட்டி கழிக்காம பொறுப்பாக செய்யுங்கோ, சிறப்பு கிடைக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை இருக்கும். காலையில் எழுந்தோடனே அப்படியே வேகமாக இருக்கிற மாதிரி தான் தோணும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். ஏன்னா உங்கள் அளவுக்கு அவங்களும் ஓடணுமோனோ, நீங்கள் வேகமாக ஓடுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஓடலை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் மூலம் பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட என்ற மலர் நீளம் வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகம் மாலையில் பொறுப்பும் உண்டாகும் நாள். கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காலையில் ஒரு உற்சாகம் அதிகமாக இருக்கும். கடன்னு வேலையெல்லாம் கடன்னு பண்ணுவீங்க. ஏன்னா பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார். மேல் அதிகாரிகள் பார்த்துட்டே இருப்பார் உங்களையே. ஆகா, வேகமாக வேலை செய்கிற இந்த ஆளுக்கு ஒரு வேலையை கொடு, பொறுப்பை கொடு அப்படின்னு சாயந்தரம் ஒரு பொறுப்பை கொடுப்பார். அதை அற்புதமாக நீங்கள் வாங்கி செய்ய போகிறீங்க.
சரியா? காலையில் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கிறனால அற்புதமான ஒரு நாள். தந்தையாரோட அனுகிரகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு, ஆசீர்வாதங்கள். அதனாலேயே தந்தையாரின் மூலம் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நன்மைகள் கண்டிப்பாக இன்றைய தினம் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு வளர்ச்சி உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். ஏனதருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். காலையில் சந்திராஷ்டமம் இருக்கு சுவாமி. இன்னைக்கும் ராசி மாதிரி சாயந்தரம் தான் அவர் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2 நாளாக நல்ல விருந்து கேளிக்கைகள் சந்தோஷம்னு போயாச்சு. சரியா? இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப சிறப்பாக அக்கறை எடுத்துக்கணும். சும்மா ஒரு வத்த குழம்பு சாப்பிட்டா கூட போகிறோம். சரியா? ஒரு அப்பளம், சுட்ட அப்பளம், வத்த குழம்பு, இது போகிறோம் இன்னைக்கு. அப்படி ஓட்டுங்கோ. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? அடுத்தபடியாக உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சாயந்தரம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன குழப்பமெல்லாம் வரலாம். அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் திறம்பட செயலாற்ற வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வது நல்லது. இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பம் மாலையில் சலசலப்பம் உண்டாகும் நாள். காலையில் கலத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறனால கலகலப்பான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் சாயந்தரம் தான் அவர் ராசி மாறுறார். 8ஆம் இடமாகி அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். அதனாலேயே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாயந்தரத்துக்கு மேலே. அதனால் இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் கலகலப்பான சூழ்நிலை இருக்குங்க. அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். சரியா? அடுத்த நாள் வரப்போகிறத பற்றி ஏன் இன்றைக்கே நீங்கள் கவலைப்படணும்? அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாயந்தரம் வரதை பற்றி பார்த்துக்கலாம். காலையில் ஜாலியாக இருங்கோ. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்கிட்டே ஒற்றுமை இருக்குங்க. உத்தியோகத்தில் சிறப்பான ஒரு சலுகைகள்லாம் கிடைக்கும். காலையிலே கேட்டுருங்க, சாயந்தரம் கேட்காதீங்க போய். சரியா? காலையிலே கேட்டு வச்சுக்கோங்க, இன்னைக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு. அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் இந்த பணியாளர்கள்லாம் ரொம்ப ஒற்றுமையாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு கலகலப்பான தகவல் ஒன்று வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட சந்தனம். வணங்க வேண்டியது ஓம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் மகிழ்ச்சியும் உண்டாகும் நாள். அற்புதம் அற்புதம் அற்புதம். திருச்சிற்றம்பலம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் பகைர்வன ரோகத்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திரபகவான் வருவதனால ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். சாயந்தரம் அவர் அப்படியே மாதிரி 7ஆம் இடமாக கலத்திரஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனாலேயே உங்களுக்கு சந்தோஷமும் இருக்கும். எப்படி? உங்களோட ஆற்றலை அதிகரிக்கிறதுனாலே சாயந்தரம் சந்தோஷம் உண்டாகும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரியா? ஏன்னா ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கார். 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். அதனாலேயே கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே போங்க, நல்லது. சரியா? அதேமாரி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுப்புகள் கூடலாம். ஏன்னா
நீங்கள் அற்புதமாக வேலை செய்கிறதுனால தாங்க பொறுப்பை கொடுப்பாங்க. வேலையே செய்யாத ஒரு ஆளுக்கு பொறுப்பை கொடுப்பாங்களா? செய்யவே மாட்டாங்க. ஏன்னா வேலையை செய்ய தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் பொறுப்பை கொடுத்தா அந்த ஆள் எப்படி செய்வார்? ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. மீனராசிக்காரர்கள் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அது சிறப்பாக செஞ்சு உறுதுணையாக இருக்கணும் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் வந்து சேரும், சிறப்பாக செய்வீங்க. அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அக்கறை எடுத்துப்பீங்க. முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம், அதுதான் தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லி வேலை செய்வீள். அதே சமயம் கொஞ்சம் குடும்பத்துலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். புரியுறதா? குடும்பம் இருந்தால் தான் உத்தியோகம்லாம் சிறப்பாக இருக்கும், உத்தியோகம் இருந்தால் தான் குடும்பம் சிறப்பாக அமையும். அதனால் ரெண்டுமே வந்து நமக்கு முக்கியம். அதனால் குடும்பத்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்கிட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள்லாம் வரலாம், அதெல்லாம் அனுசரணையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் மூலம் நண்பர்களின் மூலம் சில பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக பணிபுரிவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.